வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாயாடி விளாக் சேனல். நம்ம சேனலில் இது 2வது வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட பூஜை ரூம் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவும் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் வந்து பூஜை அறை அப்படின்னு தனியாக இல்லாத காரணத்தால் நான் ஹாலில் இருக்க ஷெல்ஃபில் தான் பூஜை அறை வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஷெல்ஃப் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போயும் ஹாலில் பூஜை ரூம் செட் பண்ணும்போது ஸ்க்ரீன் துணி போட மறக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பூஜை அறை வந்து ஹாலில் இருக்குது. இது வந்து கீழே ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு பார்த்துலாம். நம்ம கீழ் ஷெல்ஃபில் பூஜை அறைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கேன். கல்லுப்பு போட்டு வீடு துடைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் திருஷ்டியை நீக்கும். சம்பளம் வாங்கி அதாச்சும் மாதம் பிறந்த உடனே சம்பளம் வாங்கின உடனே முதல் வார வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கோங்க. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தாமரைப்பூ கோலம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் போடலாம், வாசலில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி வந்து வாசலோடு போயிடுவாங்க அப்படின்வாங்க. இது பார்த்தீங்கன்னா கற்பூரம் வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறைக்கு என்னென்ன பொருட்கள், நம்ம எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் தனித்தனியாக ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். கொட்டாப்பாக்கம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். ஊதுவத்தி பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது விளக்கேற்றத்துக்காக வாங்கினேன். ஏன்னா இப்போ புதுசாக வாங்கினேன், அதனால ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜவ்வாது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். இறைசக்தி வந்து நம்ம எந்த அளவுக்கு வீடை வாசனையாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு இறைசக்தி கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குட்டி பாட்டிலில் நான் ஜவ்வாது வாங்கி வச்சுருக்கேன். வத்தி நூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லு பிள்ளையார். இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். கல்லு பிள்ளையார் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து டைரெக்டாக அப்படியே வந்து பூஜை அறையில் பிரதிஷ்டை பண்ணக்கூடாது. அவர் வந்து பச்சரிசியில் ஒரு 48 நாள் நம்ம பாத்திரத்தில் விநாயகர் வச்சு பச்சரிசியில் போட்டு 40 நாள் வச்சுட்டு பூஜை அறையில், அதுக்கப்புறமா அந்த 48 நாள் கழித்து அந்த அரிசி சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு விநாயகரை பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் பிரதிஷ்டை பண்ணணும். இது வந்து பச்சை கற்பூரம். எல்லார் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பொருள் பச்சை கற்பூரம். இது வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் இது தசாங்கம் பவுடர். இதுவும் நல்ல ஒரு வாசனை பொருள் தான். கோவிலில் வர அதே வாசனை நம்ம வீட்டில் இருக்கும். அப்புறம் கட்டி சாம்பிராணி இடித்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து போகிறதுக்காக வெண்குங்குளியமும் நான் இடித்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். தசாங்கம், ஜவ்வாது, சாம்பிராணி, இது பச்சை கற்பூரம், இது 4மே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றம் கிடைக்கும். வீட்டில் எப்போவுமே பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கொட்டாங்குச்சி நம்ம சாம்பிராணி போகிறதுக்காக யூஸ் பண்ணும்போது நெருப்பு படாமல் இருக்கிறதுக்காக இந்த இடுக்கி வச்சுருக்கேன். கத்திரிக்கோல். இது மணக்கட்டை 2 வச்சுருக்கேன் நான், பூஜை எதனா பண்ணால் படம் வைக்கிறதுக்காக. இது விரல் மஞ்சள். ஒரு வீட்டில் விரல் மஞ்சள், கல்லுப்பு, தண்ணி இது மட்டும் எப்போவுமே ஃபுல்லாக காலி ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். அது குடும்ப வளத்துக்கு ரொம்ப நல்லது. இது காதோர கருகமணி செட்டு, அப்புறம் தாலிக்கயிறு மஞ்சள் குங்குமம் செட்டு. இது ஒரு சின்ன மணக்கட்டை. கீழ் ஷெல்ஃபில் இது மட்டும்தான் இருக்குது. கீழேருந்து 2வது ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகர் எல்லாருமே வச்சுருக்கேன் சிலை நான். கூட எங்கள் மாமனார் மாமியார் ஃபோட்டோவும் இருக்குது. இறந்தவங்க ஃபோட்டோ வந்து சாமி ரூமில் வைக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்க ஃபோட்டோ தனியாக வேறு எங்கன்னா வச்சேன்னா வீட்டில் வந்து நிறைய நெகட்டிவிட்டி நடக்கிற மாதிரி இருக்குது. உடம்பு சரியாமல் போகும், சண்டை வரும். அவங்க பூஜை ரூமில் இருக்கும்போது தான் எனக்கு நல்லது நடக்குது. அதனால் அவங்களோட ஃபோட்டோ வச்சுருக்கேன். அவங்க படத்துக்கிட்ட எப்பவுமே ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க இறந்தவங்க ஃபோட்டோ கிட்ட. உங்கள் வீட்டில் பழக்கம் இல்லைன்னா நீங்கள் இறந்தவங்க ஃபோட்டோ தனியாகவே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த அம்மன் சிலை 14 வருஷமாக என்கிட்ட இருக்குது. கீழே எங்கள் மாமனார் மாமியார் ஃபோட்டோ இருக்குது அதே ஷெல்ஃபில். இந்த முருகர், அவர் கீழே சாய்பாபா, விநாயகர், இன்னொரு சின்ன முருகர், பின்னாடி பார்த்திங்கன்னா ராஜா அலங்காரத்தோட முருகர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் படம் இருக்குது, கோமாதா, காமாட்சி விளக்கு, அப்புறம் 5 கடவுள்கள் இருக்கிற அந்த படமும் இருக்குது. எங்கள் வீட்டு குலதெய்வ ஃபோட்டோ இது. நான் சொன்ன கல்லு பிள்ளையார் இவர் தான். விநாயகருக்கு பின்னாடி விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. அதுமாதிரி எருக்கம் பிள்ளையாரும் ஆஞ்சநேயர் சின்னதாக வாங்கியிருக்கேன். இது 2மே நான் வந்து காலாஸ்திரிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். விநாயகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. விநாயகருக்கு வந்து வியாழக்கிழமை காலையில் தலை குளிச்சுட்டு சாப்பிடாம எங்கன்னா அரச மரத்து அடியில் இருக்கிற விநாயகருக்கு போயிட்டு
தேங்காய் எண்ணெயில் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ வேண்டாம், தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றிட்டு 9 தடவை அவர் சுற்றி நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க. 9 வாரம் இந்த மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவம் இது. எனக்கு நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச அக்கா எனக்கு சொன்னாங்க. நான் செஞ்சேன். எனக்கு உண்மையிலே குழந்தை அந்த மாதிரி பிறந்தது. நான் சொல்லி என் 2 ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. இதுவும் வந்து நான் காலேஜில் தான் வாங்கினேன். 10 ரூபா தான். இது பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமிகளும் இருப்பாங்க, கலசமும் இருக்கும். வீட்டில் இந்த கலசம் சிம்பல் மாதிரி எதனா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி நடு வீட்டில் ஸ்வஸ்திக் ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட குட்டி பூஜை ஷெல்ஃபு. ஆஞ்சநேயர், சாய்பாபா, நிறைய விநாயகர் சிலை இந்த மாதிரி நிறைய இருக்கும். பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 5-6 படங்கள் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம வீட்டில் எவ்வளோ பத்துமோ அது வாங்கி வச்சு மன நிறைவோடு பூஜை பண்ணாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கடவுளோட அருள் நம்மளுக்கு இருக்கும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் முகம் பார்க்கும் கண்ணாடி. இது மூலயமா முன்னோர்கள் நம்ம பார்ப்பாங்க அப்படின்றது ஐதீகம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. ப்ளீஸ் வாயாடி விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.